எஸ்ராவோடு கூட வந்தவர்கள். அதிகாரம் 8. அர்தஷஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனிலிருந்து என்னோட கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆவன. பினகாசின் புத்திரரில் கெர்சோம், இத்தாமாரின் புத்திரரில் தானியேல், தாவீதின் புத்திரரில் அத்தூஸ், பாரோஷின் புத்திரரில் ஒருவனான செக்கனியாவின் புத்திரரில் சகரியாவும் அவனோட கூட வம்ச அட்டவணையில் எழுதியிருக்கிற 150 ஆண் மக்களும், பாகாத் மோவாபின் புத்திரரில் செரகியாவின் குமாரனாகிய எலியோனாயும் அவனோட கூட 200 ஆண் மக்களும், செக்கனியாவின் புத்திரரில் யகசியேலின் குமாரனும் அவனோட கூட 300 ஆண் மக்களும், ஆதீனின் புத்திரரில் யோனத்தானின் குமாரனாகிய ஏபேதும் அவனோட கூட 50 ஆண் மக்களும், ஏலாமின் புத்திரரில் அதலியாவின் குமாரனாகிய யெஷாயாவும் அவனோட கூட 70 ஆண் மக்களும், செப்பதியாவின் புத்திரரில் மிகவேலின் குமாரனாகிய செப்பதியாவும் அவனோட கூட 80 ஆண் மக்களும், யோவாபின் புத்திரரில் யெகியேலின் குமாரனாகிய ஒபதியாவும் அவனோட கூட 218 ஆண் மக்களும், செலோமித்தின் புத்திரரில் யெசுபியாவின் குமாரனும் அவனோட கூட 160 ஆண் மக்களும், பெயாயின் புத்திரரில் பெயாயின் குமாரனாகிய சகரியாவும் அவனோட கூட 28 ஆண் மக்களும், அஸ்காதின் புத்திரரில் காத்தானின் குமாரனாகிய யோகனானும் அவனோட கூட 110 ஆண் மக்களும், அதோனிகாமின் கடைசி புத்திரரான எலிபேலேத், ஏயல், சமாயா என்னும் நாமங்கள் உள்ளவர்களும் அவர்களோட கூட 60 ஆண் மக்களும், பிக்வாயின் புத்திரரில் ஊத்தாயும் சபூதும் அவர்களோட கூட 70 ஆண் மக்களுமே. இவர்களை நான் அகாபாவுக்கு ஓடுகிற நதி அண்டையில கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும்போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ஆகையால் நான் எலியேசர், அரியேல், சமாயா, எல்நாத்தான், யாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும் யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை எங்களிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனீமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் எங்கள் மேல் இருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகேலியின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேரையும், மெராரியின் புத்திரரில் அஷபியாவும் அவனோட யெஷாயாவும் அவன் சகோதரரும் அவர்கள் குமாரருமான 20 பேரையும், தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனீமியரில் 220 பேரையும் எங்களிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டன. பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தஷஷ்டா எஸ்ராவை எருசலேமுக்கு அனுப்புகிறான். ராஜாவின் உத்தரவை பெற்றுக்கொண்ட பின்பு எஸ்ரா தன்னோடு கூட எருசலேமுக்கு போக விரும்புகிறவர்களை கூட்டிச் சேர்க்கிறான். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். ஏசாயா 11:12. சீயோனின் குமாரர்கள் பாபிலோன் குமாரத்திகளோடு வாசம் பண்ணுகிறார்கள். சீயோனின் புத்திரர் பாபிலோன் தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு போக வேண்டும். அங்கே கர்த்தருடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் கர்த்தருக்கு ஆராதனைகளும் நடைபெறுகிறது. இப்போது சீயோன் குமாரர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருவதற்கு ஏற்ற வேளையாய் இருக்கிறது.
எருசலேமுக்கு திரும்பி போக விரும்புகிறவர்கள் தன்னோடு கூட வரலாம் என்று எஸ்ரா அழைப்பு கொடுக்கிறான். எஸ்ராவின் அழைப்பை ஏற்று யூதர்களில் அநேகர் எஸ்ராவோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறார்கள். அர்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனில் இருந்த எஸ்ராவோடு கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனில் இருந்து எஸ்ராவோடு கூட எருசலேமுக்கு வந்தவர்களின் விவரம் வருமாறு: பினகாஸ், இத்தாமார், தாவீது, செக்கனியா, பாரோஸ் ஆகியோரின் புத்திரர் 150 பேர். பாகாத் மோவாபின் புத்திரர் 200 பேர். செக்கனியாவின் புத்திரர் 300 பேர். ஆதினின் புத்திரர் 50 பேர். ஏலாமின் புத்திரர் 70 பேர். செப்பதியாவின் புத்திரர் 80 பேர். யோவாபின் புத்திரர் 218 பேர். செலோமித்தின் புத்திரர் 160 பேர். பெயாயியின் புத்திரர் 28 பேர். அஸ்காதின் புத்திரர் 110 பேர். அதோனிகாமின் கடைசி புத்திரர் 60 பேர். பிக்வாயின் புத்திரர் 70 பேர். மகேலியின் புத்திரர் 18 பேர். மெராரியரின் புத்திரர் 20 பேர். நெதனீமியர் 220 பேர். வம்சங்களின் தலைவர்களுடைய பெயர்கள் அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு கூட எருசலேமுக்கு போன ஆண் மக்களின் எண்ணிக்கையும் இந்த அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கு சொல்லப்பட்டிருக்கிற குடும்பத்தாரில் சிலர் எஸ்ரா 2வது அதிகாரத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறார்கள். தன்னோடு எருசலேமுக்கு கூட வருகிறவர்களை எஸ்ரா அகாவாவுக்கு ஓடுகிற நதி அண்டையிலே கூட்டிக் கொண்டு போகிறான். அங்கே அவர்கள் 3 நாள் தங்கி இருக்கிறார்கள். எஸ்ரா ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடுகிறான். அப்போது லேவியின் புத்திரரில் ஒருவரும் அங்கே காணப்படவில்லை. எஸ்ராவோடு கூட சில ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே லேவியர் ஒருவர் கூட இல்லை. பாலஸ்தீன தேசத்திற்கு லேவியரில் அநேகர் திரும்பி வரவில்லை. செருபாபேலோடு ஒரு சில லேவியர் மட்டுமே திரும்பி வந்தார்கள். ஆனாலும் ஆசாரியரில் அநேகர் பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள். லேவியர் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். பெர்சியா தேசத்து ராஜா இஸ்ரவேல் புத்திரரை எருசலேமுக்கு போகுமாறு விடுவித்த போது பக்தியுள்ள லேவியர்கள் முதலாவதாக புறப்பட்டு போக வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற வேலையிலும் ஆராதனையிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் ஏற்கனவே எருசலேமுக்கு போனவர்களில் லேவியர்கள் குறைவான எண்ணிக்கையிலேயே போயிருக்கிறார்கள். இப்போது எஸ்ராவோடு கூட எருசலேமுக்கு போகிறவர்களில் லேவியர் ஒருவர் கூட இல்லை. எருசலேமில் கட்டப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனைகளை முறைப்படி நடத்துவதற்கு எஸ்ராவின் கையில் ஏராளமான காணிக்கைகள் இருக்கிறது. ஆனால் ஆராதனை நடத்துவதற்கு லேவியர்கள் இல்லை. ஊழியத்திற்கு பணம் இருக்கிறது. ஆனால் ஊழியம் செய்ய ஊழியக்காரர் இல்லை. எஸ்ரா தன்னோடு கூட இருக்கிறவர்களில் 11 பேரை தெரிந்தெடுக்கிறான். எஸ்ராவோடு கூட லேவியர் யாரும் இல்லை. இந்த 11 பேருக்கும் லேவியரை தேடி கண்டுபிடிக்கும் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. எஸ்ரா தன்னோடு கூட இருக்கிற எலியேசர், அரியேல், சமாயா, எல்நாத்தான், யாரிப், எல்நாத்தான், நாத்தான், சகரியா, மிசுல்லாம் என்னும் தலைவரையும் யோயாரிப், எல்நாத்தான் என்னும் புத்திமான்களையும் அழைப்பித்து அவர்களை கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற இத்தோவினிடத்திற்கு அனுப்புகிறான். இந்த வசனத்தில் எல்நாத்தான் என்னும் பெயர் 3 முறை வந்திருக்கிறது. அக்காலத்தில் இது ஒரு பிரபல்யமான பெயராக இருந்திருக்க வேண்டும். இந்த பெயருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று பொருள். இந்த 3 பேர் தவிர எல்நாத்தான் என்னும் பெயரில் வேறொரு நபரும் இருக்கிறான். எஸ்ரா தேர்ந்தெடுத்த 11 பேரையும் கசிப்பியா என்னும் ஸ்தலத்திற்கு அனுப்புகிறான். இங்கு லேவியருக்கு பயிற்சி கொடுக்கும் வேத பாடசாலை ஒன்று இருக்கிறது. இந்த ஸ்தலம் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறது. கசிப்பியா என்னும் பெயருக்கு வெள்ளி என்று பொருள். கசிப்பியாவில் வெள்ளி ஆபரணங்களை செய்கிற வேலைகள் அதிகமாய் நடைபெறுகிறது. இந்த இடத்திலே வேதாகம கல்லூரி ஒன்றும் இருக்கிறது. கசிப்பியாவில் இருக்கிற வேத பாடசாலைக்கு இத்தோ என்பவன் தலைவனாக இருக்கிறான். அவனிடத்தில் ஏராளமான மாணவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பயிற்சி பெறுகிறார்கள். அவர்களில் சிலரை தேவனுடைய ஆலயத்து பணிவிடைகளை செய்வதற்கு தன்னோடு கூட அனுப்புமாறு எஸ்ரா இத்தோவிடம் கேட்டுக்கொள்கிறான். கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை எங்களிடத்திற்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும்
நிதனீமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தேன் என்றும் எஸ்ரா சொல்லுகிறான். தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரர் என்பவர்கள் லேவியர்கள் ஆவார்கள். எஸ்ரா இவர்களை தன்னோடு எருசலேமுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறான். எஸ்ராவோடு 18 லேவியர் எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். வேத பாடசாலையின் தலைவனாகிய இத்தோவும் எஸ்ராவின் விண்ணப்பத்தை ஏற்று தன்னுடைய மாணவர்களில் 40 லேவியரை எஸ்ராவோடு கூட எருசலேமுக்கு அனுப்புகிறான். இவர்களின் பெயர்கள் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மீதும் அவனோடு கூட எருசலேமுக்கு போகிறவர்கள் மீதும் இருக்கிறது. கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் உள்ள வேத பாடசாலையின் தலைவன் இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகாலியின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செரபியாவும் அவன் குமாரரும் சகோதரருமான 18 பேரையும், மெராரியரின் புத்திரரில் அஷபியாவும் அவனோட யெஷாயாவும் அவன் சகோதரரும் அவர்கள் குமாரருமான 20 பேரையும் எஸ்ராவோடு கூட அனுப்புகிறான். எஸ்ரா அனுப்பிற 11 பேரும் தாவீதும் பிரபுக்களும் லேவியருக்கு பணிவிடைக்காரராக வைத்த நிதனீமியரில் 220 பேரையும் எஸ்ராவிடத்தில் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். இவர்கள் எல்லோருடைய பெயர்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது.